டயலாக் பேசுவது வேறு மேடை என்றும் உண்மையான கொள்கையை பேசுவது திமுக மேடை என்றும் நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை அருகே புகழரங்கம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக பொருளாளருமான ராசா மற்றும் நடிகர் சத்யராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முன்னதாக பேசிய ராசா, திமுக காங்கிரஸ் கூட்டணி மிசா கால அனுபவங்கள் மற்றும் அரசியல் சட்டத்தை காக்கும் நிலைப்பாடு குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய பின்னரே சில முக்கிய அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தது அப்போது. ஆனால் அந்த ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்ததை ஒப்புக்கொண்டு நாடாளுமன்றத்தில் நடந்ததற்காக நான் வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன், இனிமேல் அப்படி நடக்காது என்று ஜனநாயக ரீதியாக தன்னுடைய வாக்குமூலத்தை ஒப்புவித்த தலைவிதான் இந்திரா காந்தி. ஏன்னா நேருடைய புள்ள. அவரை தொடர்ந்து பேசிய நடிகர் சத்யராஜ், நடிகர்கள் கண்டென்ட் இல்லாமல் பேசி ஈஸியாக கைத்தட்டல் வாங்குவதாக விமர்சித்தார். மேலும் டயலாக் பேசுவது வேறு மேடை என்றும் உண்மையான கொள்கையை பேசுவது திமுக மேடை என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த ஆண்டு நடைபெறுவது தேர்தல் போட்டி அல்ல என்றும் சமூக நீதிக்கும் சனாதானத்துக்கும் இடையேயான போட்டி என்று சத்யராஜ் பேசியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்றுவதற்காக சிலர் சகுனி வேலை செய்வதாக போட்டிங்கிறது இந்த எலெக்ஷன்ல போட்டி உங்களுக்கு எங்களுக்கும் அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த எலெக்ஷன்ல போட்டி சமூக நீதிக்கும் சனாதனத்துக்கும் தான்.